அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். இது சனி பகவான், குரு பகவான் இருவரும் சம்பந்தப்பட்ட அந்த குறிப்பு. அதாவது சனி பகவான் என்பவர் கால புருஷனுக்கு 10, 11 வீட்டுக்கு அதிபதி. அதாவது 10வது வீடு பெருங்கேந்திரம் என்று சொல்லக்கூடிய வீடு. அந்த பெருங்கேந்திரத்திற்கு அதிபதி சனி பகவான். அது ஜீவனத்தை குறிக்கக்கூடிய வீடு, கர்மாவை குறிக்கக்கூடிய வீடு, தொழிலை குறிக்கக்கூடிய வீடு. அதேபோல் 11ஆம் வீடு என்பது அதிகமான லாபத்தை குறிக்கக்கூடிய வீடு. அக்கா அண்ணனை, ஜாதகருடைய அக்கா அண்ணனை குறிக்கக்கூடிய வீடு, சித்தப்பாயக்கூடிய வீடு. ஜாதகம் 2ஆம் தாரம் இருந்தால் அந்த 2ஆம் தாரத்தை குறிக்கக்கூடிய வீடு, ஜாதகம் அபிலாசையை குறிக்கக்கூடிய வீடு. இந்த 2 வீட்டிற்கும் சொந்தக்காரர் சனி பகவான். அதே காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு பெருங்கேந்திரம், பெரும் திரிகோண வீடு, யோகாதிபதி, யோகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த யோகஸ்தானாதிபதி வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். அதே காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு அயான ஜயன போகஸ்தானம், விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு. சுகபோகமான விரயமா அல்லது அந்த விரயம் தீய விரயமா? ஆன்மீகத்தில் வயதான காலத்திலே ஆன்மீக பயணங்கள் உண்டா? சுகபோகமான உறக்கம் உண்டா? ஓய்வு உண்டா? என்பதெல்லாம் பார்க்கக்கூடிய வீடு. அந்த ஜாதகருடைய இறுதி காலத்தை குறிக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டுக்கு அதிபதி தான் குரு பகவான். பாக்கியாதிபதியும் அவர் தான், விரையாதிபதியும் அவர் தான். இவர் ஜீவனாதிபதியும் அவர் தான், ஆயுள்காரன் அவர் தான், அது லாபாதிபதியும் அவர் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகர்கள் ஒருவருக்கு பார்த்து கொண்டாலும் சரி, ஒருவருக்கு சேர்ந்திருந்தாலும் சரி, இவர் வீட்டில் அவர் இருந்தாலும் சரி, அவர் வீட்டில் இவர் இருந்தாலும் சரி, இவர் நட்சத்திரத்தில் அவர் இருந்தாலும் சரி, அவர் நட்சத்திரத்தில் இவர் இருந்தாலும் சரி, இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு இருந்தால் அந்த ஜாதகர்கள் அவரது வாழ்க்கையை தீர்மானக்கூடிய சக்தி மிக்கவர்களாக இருப்பார்கள். அதனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தீர்மானிக்கும் சக்தியை உங்கள் கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வந்தவர்களாக இருக்கின்றீர்களா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.